2025 கண்டிப்பாக நான் வந்து பிஜிடிஆர்பியை கிளியர் பண்ணிட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் உட்காந்தே ஆவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் படிக்கிற இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் தான் நாங்கள் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதோடைய முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3ல் இருக்கிற வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சார்லஸ் லாம்புடைய எஸ்ஏஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சார்லஸ் லாம்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, த சவுத் சி ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ், இந்த 4 டாப்பிக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சார்லஸ் லாம்ப்னாவே நம்மளுக்கு எஸ்ஏஸ் ஆஃப் எலியா அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். இருந்தாலும் இதுவரை நான் டிபார்ட்மெண்ட் படித்ததே இல்லை, காலேஜ் ஒழுங்காக போனதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்டாகவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கும். நம்ம நான் காலேஜில் ஒழுங்காக போனதே இல்லை, நான் கட்டடிச்சுட்டு நான் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக தான் கொண்டு போயிட்டுருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் சிலபஸில் இருந்துச்சுன்னா அந்த டாபிக் எழுதின ஆத்தரை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஆத்தர்லேருந்து கூட நம்மளுக்கு கேள்விகள் கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம சார்லஸ் லாம்புடைய 4 எஸ்ஏஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சார்லஸ் லாம்ப்னா யார், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பயோகிராஃபியை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சார்லஸ் லாம்ப் பொறுத்த வரையுமே இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவர் நிறைய எழுதியிருக்காரு, போயம்ஸ் எழுதியிருக்காரு, ட்ராமா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி எத்தனை எழுதியிருந்தாலும் நம்ம வந்து எஸ்ஏயிஸ்ட்டாக தான் அவர் வச்சுருக்கோம். ஏன்னா அவர் எழுதின எஸ்ஏஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபேமஸ் ஆகிருக்கு. சார்லஸ் லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட், போயட். அடுத்து ஆன்டிக்வேரியன், பெஸ்ட் நோன் ஃபார் இஸ் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா. எஸ்ஏஸ் ஆஃப் எலியான்ற ஒரு கலெக்ஷன், நிறைய எஸ்ஏஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்குக்கு பேர் தான் என்னதுன்னா எஸ்ஏஸ் ஆஃப் எலியா. சரிங்களா? ஸோ அந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ சார்லஸ் லாம்ப்னாவே மற்ற எதுவுமே நமக்கு ஞாபகம் வராது, எஸ்ஏஸ் ஆஃப் எலியா தான் ஞாபகம் வருன்ற அளவுக்கு அவர் அந்த புக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. இவர் லண்டனில் தான் பிறந்தார். ஸோ எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலேயே தான் வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி வந்து இவர் எந்த ஸ்கூல் போயிருக்காருன்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் போயிருக்காரு. ஸோ அதை பற்றியும் நம்மளுக்கு வந்து பாடமாக கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூல் லைஃப்பை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் படிச்சிருக்காரு. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் ரைட்டருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு அங்கே கிடைச்சது. யாருன்னா அது சாமுவேல் டைலர் காலரேஜ். நம்ம எஸ்டி காலரேஜுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு எங்கே கிடைச்சதுன்னா அந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கிடைச்சது. அதே மாதிரி ஒரு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்குது இல்லைங்களா, கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து கிளர்க்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு. இதை பற்றி நம்மளுக்கு சவுத் சி ஹவுஸில் சொல்லியிருப்பார். அந்த எஸ்ஏஸ் நம்ம பார்க்கும்போது இதில் பார்க்கலாம். ஸோ கிளர்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷமாக இருந்திருக்காரு. அதே மாதிரி லாம்புடைய எஸ்ஏஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எது தான் ஃபில் ஆகிருக்குன்னா பர்சனல் ட்ராஜடிஸ் தான். அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் அதிகமாக அவர் எழுதியிருப்பார். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் அப்படின்னு தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த எஸ்ஏஸ் ஆஃப் எலியாவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 95% வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கு தான். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அதுதான் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவருக்கு வந்து குழந்தையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்பீச் இம்பெடிமெண்ட், அதாவது சரியாக பேச வராது அப்படின்னுவாங்க இல்லைங்களா, திக்குவாயாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது அந்த சரியாக பேச வராது அவருக்கு. அதே மாதிரி பவுட்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ், குழந்தைங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ இவருக்கு ஒரு மனநோய் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அடுத்தது அவங்க சிஸ்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேரி. இவங்க வந்து டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு இதை எழுதியிருப்பார். இப்படி ஒரு புக்கை எழுதியிருப்பார். அந்த டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் புக்கை எழுதுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணது யாருன்னா அந்த மேரி தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் நார்மல், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள அதிக அளவே பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த்தோடு தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஹீ டிவோட்டட் இஸ் லைஃப் ஃபார் கேரிங் ஹர், அதாவது அவங்கள வந்து கேர் பண்ணுறதுக்காக அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்காரு, டெடிகேட் பண்ணியிருக்காரு, டிவோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இவருக்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்படி நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கஷ்டப்பட்டிருக்காரு இவர். அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய எஸ்ஏஸ் வந்து பார்த்திங்கன்னா எது அதிகமாக இருக்குது அப்படின்னம்னா ஹியூமர் அதிகமாக இருக்குது. எல்லா கதையிலையும் பார்த்திங்கன்னா ஹியூமர் அதிகமாக சொல்லியிருப்பார். நோஸ்டால்ஜியாவே நம்மளுக்கு தெரியும். நான்லாம் இப்போலாம் என் காலேஜ் லைஃப்பை நினச்சி ரொம்ப நோஸ்டாலஜியாக, ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப இப்போ எங்கிட்டு இருக்கேன் நான், லாங்கிங் ஃபார் காலேஜ் லைஃப் தான்.
அதே மாதிரி இன்சைட் இன்டு ஹியூமன் நேச்சர். ஒரு மனுஷன் எப்படிலாம் கஷ்டப்படுறான், அவனுடைய நேச்சர் என்ன, அது தெளிவாக உள்ள ஹியூமன் நேச்சருக்குள்ளே அப்படியே இறங்கிடுவார் இவர். சரிங்களா? அந்த அளவுக்கு தெளிவாக ஒரு கதையை நம்ம படித்தோம்னாவே, இப்போ சிம்னி ஸ்வீப்பர்ஸ் அப்படின்ற ஒரு கதை இருக்கும். அந்த கதையை படித்தோம்னாவே அந்த கரி பூசின முகம் இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவார். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து போவார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஹியூமர், நோஸ்டாலஜியா, இன்சைட் இன்டு ஹியூமன் நேச்சர் எல்லாமே இவருடைய எஸ்ஏஸில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு கதையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரீம் சில்ட்ரன், ஓல்டு சைனா இதெல்லாம் அந்த எஸ்ஏஸ் ஆஃப் எலியாவில் இருக்கிற எஸ்ஏஸ். எஸ்ஏனாவே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு பக்கம் 1.5 பக்கம் அவ்வளோதான் இருக்கும் நம்ம. ஸோ அந்த ட்ரீம்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டிமெண்ட் அதிகம், அந்த எவகேட்டிவ் அதிகம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எல்லா கதையிலையுமே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து அன்ரிக்வெட்டட் லவ், அதாவது பார்த்திங்கன்னா ஹான் சிம்மன்ஸ் அப்படின்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணியிருக்காரு. நம்ம இதயம் முரளி மாதிரி தாங்க லவ்வை சொல்லாமலே பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவங்கள நினச்ச நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஸோ லவ் பண்ண ஆரம்பித்தோம்னாவே நிறைய விஷயங்கள் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதே இவர் ப்ரப்போஸ் பண்ணாத லவ்வுக்கு எவ்வளவோ எழுதியிருக்காரு இவர் அதே மாதிரி 1834 இறந்துட்டார். சரிங்களா? பாருங்கள், இவர் நம்ம வேர்ட்ஸ்வர்த்துக்கு முன்னாடியே பிறந்திருக்காரு. ரொம்ப முன்னாடியே இறந்தவும் போயிருக்காரு. அவர் 1850 இறந்தார் வேர்ட்ஸ்வர்த். இவர் வந்து 1834 இறந்துட்டார். எதனால் இறந்தாருன்னா ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி தான் ஆச்சு. ஆனால் அது என்ன பண்ணனா இவர் கண்டுக்காமல் விட்டுட்டார். அந்த கண்டுக்காமல் விட்டதுனால கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் அவர். இருந்தாலும் நம்மளுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்ஏயிஸ்ட்டாக அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வரையுமே எஸ்ஏஸ் ஆஃப் எலியா படிக்காத ஆளே இருக்க மாட்டோம். நம்ம அது இல்லாமல் டிகிரியே முடிக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவர் எழுதின எஸ்ஏஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அவர் என்னென்ன கொடுத்துருக்காருன்னா எஸ்ஏஸ் ஆஃப் எலியா 1823 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. கலெக்ஷன் ஆஃப் பர்சனல் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் எஸ்ஏஸ். பர்சனல்னாலும் ரிஃப்ளெக்டிவ்னாலும் ஒரே மாதிரி தான். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதியிருப்பார். அதுதான் ரிஃப்ளெக்டிவ் எஸ்ஏஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஏஸ் ஆஃப் எலியாவில் ஃபேமஸான எஸ்ஏஸ் எதெல்லாம் இருக்குன்னா ட்ரீம் சில்ட்ரன் இருக்குது, ஓல்டு சைனா இருக்குது, அதே மாதிரி த பேச்சுலர்ஸ் கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிஹேவியர்ஸ் ஆஃப் மேரிட் பீப்புள் இருக்கிறத வந்து ஒரு பேச்சுலர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எஸ்ஏ எழுதியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப ஹியூமராக இருக்கும். அதே மாதிரி த ப்ரைஸ் ஆஃப் சிம்னி ஸ்வீப்பர்ஸ் இதெல்லாமே அந்த எஸ்ஏஸ் ஆஃப் எலியாவில் இருக்கிற சில எஸ்ஏக்கள். சரிங்களா? அது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா 1823 பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் வந்து என்ன ஸ்டைல் இவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னா கான்வர்சேஷனல், அதாவது 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நோஸ்டாலஜிக், எல்லாமே நோஸ்டாலஜிக் தான். ஏன்னா சின்ன வயசில் நினச்சி ஏக்கப்படுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து விட்டி, ரொம்ப நகைச்சுவையாகவும் கொண்டு போயிருப்பார் இவர். பாருங்கள், எஸ்ஏஸ் ஆஃப் எலியாவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து த லாஸ்ட் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா. பாருங்கள், எஸ்ஏஸ் ஆஃப் எலியாவுடைய கண்டினியூட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா. இது 1833 பப்ளிஷ் பண்ணியிருப்பார். எஸ்ஏஸ் ஆஃப் எலியா வந்து 1823 பப்ளிஷ் பண்ணார். இது 1833 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேமஸான எஸ்ஏஸ் இருக்குன்னா பிளாக்ஸ்மோர் இன் ஹெட்ஷயர். இதுவும் அதே மாதிரி த சூப்பர் ஆனிட்டட் மேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான எஸ்ஏஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து என்ன தீம் அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னா ஏஜிங். ஏன்னா வயசான பிறகு எழுதுறாரு இல்லைங்களா? 1834 ஆள் இறந்துட்டார். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காரு, பப்ளிஷே பண்ணியிருக்காரு. 1833 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏஜிங், அவருடைய மெமரிஸ், அதே மாதிரி அவருடைய நேச்சர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயசான பிறகு என்ன மாதிரியான நம்ம ஆட்டிடியூட் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். த லாஸ்ட் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா. ப்ரோஸ் ஒர்க்ஸ். டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் வந்து தி டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்கும். அந்த சப்ளிமெண்ட்ரியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சார்லஸ் லாம்ப் எழுதம் தான். ஆனால் அதில் எல்லா இடத்துலையுமே வில்லியம் ஷேக்ஸ்பியர்ன்றே கொடுத்துருப்பாங்க. ஷேக்ஸ்பியருடைய கதைகள் ட்ராமா மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஷேக்ஸ்பியரோட எல்லாமே ட்ராமா தான். அந்த ட்ராமாவை இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ப்ரோஸ் மாதிரி எழுதியிருப்பார். சரிங்களா? டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் 1807 அது பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதை எழுதுறதுக்கு தான் அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர், அக்காவா தங்கச்சியான்றே தெரியல, அவங்க சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவருடைய மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய எல்லா கதைகளுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரோஸ் மாதிரி சின்ன பசங்க படித்தா கூட புரிகிற மாதிரி சிம்பிள் இங்கிலீஷில் எழுதியிருப்பார். அவர் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது எதுனா அவருடைய காமெடி, ஷேக்ஸ்பியருடைய காமெடியும் ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடிஸ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பார். இப்போ நம்மளுக்கு ஷேக்ஸ்பியர் ட்ராஜடினாவே தெரியும். ஹாம்லெட்டு, மேக்பெத் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராஜடி ஸ்டோரிஸ். மிட் சம்மர்ஸ் நைட்ஸ் ட்ரீம்னாவே காமெடி ஸ்டோரி. இது எல்லாமே அதே மாதிரி த டெம்பஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் எழுதுனது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஈஸியாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக எஸ்ஏ மாதிரி எழுதியிருப்பார்.
அதான் பாருங்கள், எதுக்கு அது நோட்டபிள்னாவே சிம்பிளிசிட்டிக்காகவும் ஸ்டோரிஸ் டெல்லிங்காகவும் தான் அந்த கதைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் யுலிசஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து பார்த்திங்கன்னா 1808 வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோமர்ஸுடைய ஒடிசி இருக்குது இல்லைங்களா, அந்த ஒடிசியில் இருக்கிற கதையை அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்க தான் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எளிய மக்களும் இல்லைனா குழந்தைகளும் புரிகிற மாதிரி சிம்பிள் ப்ரோஸில் அவர் எழுதியிருப்பார். சரிங்களா. ஸோ டிசைன்டு ஃபார் யங் ரீடர்ஸ், அவங்களுக்காக இது எழுதுனது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போயட்ரி நிறைய ஆக்சுவலாக நம்ம வந்து இவர் எஸ்ஏ மட்டும்தான் நம்ம ஃபேமஸ் ஆச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் போயம்ஸும் எழுதியிருக்காரு. த ஓல்டு ஃபெமிலியர் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதினார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகமாக கொண்டு போகும். நம்ம சோகப்பாட்டு அப்படின்றோம் இல்லைங்களா, சோகமாக கொண்டு போகிறது தான் பாய்க்னட் போயம். எதை பற்றினா அவருடைய லாஸ் மற்றும் நோஸ்டாலஜியை பற்றி தான் எழுதியிருப்பார். அதே மாதிரி எஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதியிருப்பார். இதுவும் அவருடைய காதலுக்காக தான், ஏன்னா சொல்லப்படாத காதலுக்காக நினச்சி இது எழுதியிருப்பார். அதே மாதிரி இவர் என்னென்ன பிளேஸ் அந்த ட்ராமா எழுதியிருக்காருன்னா, ஜான் வுட்வில் அப்படின்ற ஒரு ட்ராமா எழுதியிருக்காரு. 1802 எழுதியிருக்காரு. எந்த ஸ்டைலில் இது எழுதியிருப்பாருன்னா எலிசபெத்தன் ஸ்டைல். ஏன்னா இவர் அதிகமாக ஷேக்ஸ்பியர் மேலே ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியாச்சு. ஸோ ஷேக்ஸ்பியர்னு இருந்துட்டு அவர் எழுதின ட்ராமாவும் பார்த்திங்கன்னா போய்டிக் ட்ராமாவாக எலிசபெத்தன் ஸ்டைலில் எழுதியிருப்பார். பட் கமர்ஷியலாக ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் போயட்ஸ் ஹூ லிவ்டு அபவுட் த டைம் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு புக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் காலகட்டத்தில் வாழ்ந்த நிறைய ட்ராமட்டிஸ்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ரைட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் வச்சு எழுதியிருப்பார். அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க ஸ்டைல்ஸ் எப்படி இருந்துச்சு, இதை பற்றி தான் அதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அடுத்தது லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதின நிறைய லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். முக்கியமாக நம்ம லிட்ரரி லீகசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது வந்து பப்ளிஷ் பண்ணல. பப்ளிஷ்டு போஸ்ட்மஸ்லினாவே என்னது, நம்மளுக்கு ஆஃப்டர் த டெத்து தான். என்ன பேரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா த லெட்டர்ஸ் ஆஃப் சார்லஸ் லேம்ப்ன்ற பேரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அதில் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய விட்டு, அவருடைய பர்சனாலிட்டி, அவர் வந்து லைஃப் மேலே என்ன வியூஸ் இருந்தது, லிட்ரேச்சர் மேலே எப்படி வியூஸ் இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் மேலே எப்படி வியூஸ் இருந்தது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதியிருப்பார். இப்போ லேம்புடைய ரைட்டிங்னாவே அதிகமாக என்ன இருக்குன்னா பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா அவர் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபிக்கல் தான். அதே மாதிரி ஹியூமர் அண்ட் பேத்தஸ், நகைச்சுவையும் இருக்கும், அதே அளவுக்கு சோகமான விஷயங்களும் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி தான் எழுதியிருப்பார், கம்பைன் பண்ணி தான் எழுதியிருப்பார். அதே மாதிரி இமேஜினேட்டிவ் ப்ரோஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார், நிறைய இமேஜரி யூஸ் பண்ணியிருப்பார், நிறைய நோஸ்டாலஜியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து அக்சசிபிலிட்டி என்னென்னா ப்ராட் ஆடியன்ஸுக்கு தேவையான ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ். இப்போ ரொம்ப வேகாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷேக்ஸ்பியர் ட்ராமா அப்படியே நம்ம இப்போ கொடுத்தோம்னா படிக்க மாட்டோம். அதே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகன்ட் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ரொமான்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இவரதில் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ரொமான்டிக் பீரியடை சேர்ந்த ஒரு ரைட்டர். ஸோ ரொமான்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இவர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இமோஷன், இமேஜினேஷன், இண்டிவிஜுவலிசம் எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ லேம்புடைய பென் நேம் என்னது, எலியா. இவருடைய பெஸ்ட் நோன் ஒர்க்குனாவே நம்ம என்ன சொல்லுவோம், எசேஸ் ஆஃப் எலியா. அதே மாதிரி நம்ம மேரி லேம்ப் கூட சேர்ந்து எழுதின ஒர்க் எதுனா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். அதே மாதிரி இவர் எதனால் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார்னா ரொமான்டிக் எரா வித் யூனிக் எசேஸ்டிக் ஸ்டைலில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு. அடுத்தது இவருடைய ஒர்க்கில் இருக்கிற தீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி, லவ், லாஸு, நோஸ்டாலஜி, அது எல்லாமே தான் தீமாக இருந்திருக்கு. அதே மாதிரி லிட்ரரி கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பர்சனல் எஸ்ஸே தான் லிட்ரேச்சரில் இருக்குது. எசேஸ் ஆஃப் எலியா, த லாஸ்ட் எசேஸ் ஆஃப் எலியா. நம்ம லாஸ்ட் எசேஸ் ஆஃப் எலியா கூட அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாது. பட் எசேஸ் ஆஃப் எலியா தெளிவாக தெரியும். எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு, 1823 பப்ளிஷ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாஸ்ட் ரீகால் தான் நான் இப்போ பண்ணேன். அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம பயோகிராஃபி ஆஃப் சார்லஸ் லேம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே பிறந்தார், எங்கே படித்தார், யார் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அதே மாதிரி அவங்க தங்கச்சி யார், தங்கச்சி கூட சேர்ந்து என்ன ஒர்க் எழுதினார், அவருடைய ஒர்க்ஸில் என்னென்ன தீம் அதிகமாக இருந்தது, அதே மாதிரி அவருடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏஸ் என்னென்ன எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு, என்னென்ன ப்ரோஸ் எழுதியிருக்காரு, என்னென்ன போயம் எழுதியிருக்காரு, என்ன ட்ராமா எழுதியிருக்காரு, ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆச்சா இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சா, அதே மாதிரி அவர் என்ன லெட்டர்ஸ் எழுதினார், அந்த லெட்டர்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆச்சு, இது எல்லாமே அவருடைய பற்றி ஒரு ஷார்ட் பயோகிராஃபி நம்ம பார்த்தாச்சு. நானும் எவ்வளோ வேகமாக எடுத்தாலும் பார்த்திங்கன்னா டைம் 15 மினிட்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ அவரை சார்ந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வென் வாஸ் சார்லஸ் லேம்ப் பார்ன்? சார்லஸ் லேம்ப் வந்து எப்போ பிறந்தார்? 1775 பிறந்தார். எப்பயுமே ஒரு ரைட்டரை நீங்கள் படிக்கும்போது மற்ற ரைட்டரையும் கம்பைன் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ட்ஸ்வொர்த் எப்போ பிறந்தாருன்னு சொல்லி டக்குனு நீங்களாக வந்து என்ன பண்ணிக்கணும், கேட்டுக்கணும். அவர் 1770 பிறந்திருப்பார். 1770
அதே மாதிரி சார்லஸ் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிறந்தாருன்னா லண்டனில் தான் பிறந்தார். ஸோ சிட்டி லைஃப்லேயே தான் வாழ்ந்து வந்த மனுஷன். அதே மாதிரி எந்த ஸ்கூல் அவர் அட்டன் பண்ணார்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் படித்தார். அங்கே தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சதுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அடுத்த கேள்வி. அவருடைய லைஃப் லாங் ஃப்ரெண்டாக அந்த ஸ்கூல்லேருந்து யார் இருந்ததுன்னா எஸ்டி காலரேஜ் இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரொஃபஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மோஸ்ட் ஆஃப் லைஃப் கிட்டத்தட்ட 30 வருஷம் இருந்தார். என்ன ப்ரொஃபஷன்? கிளர்க்காக இருந்தார். எந்த இதில்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருந்தார். ஸோ எந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில். அதே மாதிரி சார்லஸ் லேம்புடைய மோஸ்ட் ஃபேமஸ் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் எதுனா எஸ்ஏஸ் ஆஃப் எலியா தான். அதே மாதிரி டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் கதையில் வந்து சார்லஸ் லேம்ப் கூட யார் எழுதுனாங்கன்னா அவனுடைய சிஸ்டர் மேரி லேம்ப் தான் எழுதுனாங்க. அடுத்தது என்ன மென்டல் இல்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேரிக்கு இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சைக்கோசிஸ் அப்படின்ற ஒரு மென்டல் இல்னஸ் அவங்களுக்கு இருந்தது. குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா மனநோயில் தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி என்ன அந்த லேம்புடைய ஃபேமிலியில் என்ன ட்ராஜடி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சிஸ்டரே அவங்க அம்மாவை என்ன பண்ணியிருப்பாங்க? கொன்று இருப்பாங்க. ஏன்னா அந்த மனநோயில் இருந்திருக்காங்க. அந்த மனநோயில் இருந்துக்கும் போது சின்ன ஆர்குமெண்ட்டால் அம்மாவே கொன்று இருப்பாங்க. சிஸ்டர் கில்டு தேர் ஓன் மதர். அதே மாதிரி சார்லஸ் லேம்புடைய ரொமான்டிக் ஆஸ்பிரேஷனில் என்ன அன்ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னம்னா அவர் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. அது எப்படி ஃபுல்ஃபில் ஆகாது? ப்ரப்போஸ் பண்ணால் தானே அது ஃபுல்ஃபில் ஆகுறது. இஸ் லவ் ஃபார் ஆன் சிமன்ஸ். அடுத்தது இவர் எந்த ஜானர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காருன்னா எஸ்ஏ தான். ஏன்னா அது மட்டும்தான் இவருக்கு ஃபேமஸ் கொடுத்துருக்கு. அவர் போயமும் எழுதியிருக்காரு, ட்ராமாவும் எழுதியிருக்காரு, நாவல் எல்லாமே எழுதியிருக்காரு. பட் இவர் வந்து எந்த ஜானரில் அவர் சக்ஸஸ் ஆனார்னா எஸ்ஏவில் தான் சக்ஸஸ் ஆனார். அதே மாதிரி எது வந்து லேம்புடைய எஸ்ஏஸ் வந்து டிஸ்டிங்யூஸ் பண்ணி காட்டுதுன்னா அவருடைய நோஸ்டாலஜியா அண்டு பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் பிரித்து காட்டுதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய லேம்புடைய நோட்டபிள் எஸ்ஏ எதுனா இது எல்லாமே அவருடைய இதில் வந்து ட்ரீம் சில்ட்ரன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப ஃபேமஸான அவருடைய எஸ்ஏஸ் ஆஃப் எலியாவில் இருக்கிற ஒரு புக்கு. மீதியெல்லாம் பார்த்துங்க நம்மளுடைய ஷெல்லி எழுதுனது மற்றவங்க எழுதுனது நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். அடுத்தது லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா என்ன சூடோனோம், அதாவது என்ன பேரில் அவர் எழுதியிருப்பார். அவர் பேரை யூஸ் பண்ணாமல் வேறு பேரில் எழுதியிருப்பார். என்ன பேர்னால் எலியா அப்படின்ற ஒரு பேரில் எழுதியிருப்பார். அதே மாதிரி சார்லஸ் லேம்புக்கும் ஆன் சிமன்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்றாங்க. ரொமான்டிக் இருந்தது, பட் அன்ரிக்வெட்டட். அதாவது திரும்ப 2 பேர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர மற்றபடி பேசினதில்லை, லவ் ப்ரப்போஸ் பண்ணதும் இல்லை. அதே மாதிரி சார்லஸ் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அவருடைய சிஸ்டரை அவர் தான் கேர் பண்ணி ஆகணும். இவருக்கும் கிட்டத்தட்ட மனநோய் இருக்குது, அவங்க சிஸ்டருக்கும் என்னது மனநோய் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் லேம்புடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸில் என்ன டோன் அவர் அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா ஹியூமரஸும் நோஸ்டாலஜியா தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி எப்போ அவருக்கு இறந்தார் அப்படின்னா 1834 இறந்துட்டார். அதே மாதிரி லேம்புடைய டெத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த இது நம்மளுடைய சின்ன ஒரு மைனர் அட்டாக் தான் ஆகிருக்கும். அந்த மைனர் அட்டாக் வந்து கண்டுக்காமல் விட்டுருப்பார். இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் அன் இன்ஜுரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரைமரி லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் எதுனா எப்போ சொன்னோம் இல்லைங்களா, எந்த ஜானர் அவர் அதிகமாக எடுத்துக்கிட்டாருன்னா எஸ்எஸ் தான் அதிகமாக எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த ஓல்டு சைனான்ற ஒரு கதை இருக்குது இல்லைங்களா, அது எதை பற்றி இருக்கும் அப்படின்னாவே இந்த ஓல்டு சைனா, ட்ரீம் சில்ட்ரன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நோஸ்டாலஜியா தான். இவர் பழங்காலத்தை நினச்சி ரொம்ப ஏக்கப்படுவார். ஸோ நோஸ்டாலஜியா ஃபார் சிம்பிளர் டைம்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் ஹியூமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேம்புடைய எஸ்ஏஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அண்ட் சப்ஸ்டில் கைண்ட் ஆஃப் ஹியூமர் தான் நம்ம அவருடைய இதில் அதிகமாக பார்க்க முடியும். ட்ரை அண்ட் சப்ஸ்டில். அது லேம்புடைய ரைட்டிங் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டோம்னா சென்டிமெண்டாலிசம் அண்டு விட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவர் சயின்டிஃபிக்காவோ லாஜிக்காவோ எழுதவே இல்லை, அவர் ஃபார்முலாவே அவர் எழுதவே இல்லை. அவருடைய லைஃப்பில் என்ன தோணுச்சோ என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி எந்த லிட்ரரி மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் அசோசியேட் ஆகிருக்காருன்னா ரொமான்டிசிசம் தான். நான் படிக்கிற காலத்தில் இது பேரே வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் லிட்ரேச்சர் அப்படி தான் படித்தோம். இப்போ தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1798 to 1850 அப்படின்னு படிக்கிறோம். அப்போ பேரே ரொமான்டிக் லிட்ரேச்சர் தான் அதுக்கு. ஸோ இந்த 25 கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஒரு டைம் படிச்சுக்கோங்க. தெளிவாக படித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே திரும்ப பார்த்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் அது ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த 25 கொஸ்டினுமே தெளிவாக ஆன பிறகு நம்ம அடுத்த டாபிக் போய்க்கலாம். ஏன்னா ஒரு வீடியோக்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வி கேன் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.